Hello friends, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் ஓகேங்களா. ஸோ 2012 இருந்து 2022 வரைக்கும் சரிங்களா, இந்த 10 ஆண்டு நடைபெற்ற அந்த 7 குரூப் 4 சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதங்களில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கொஸ்டின் பேப்பர்ல இருந்தும் இந்தியன் பாலிட்டியில் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து டீப்பாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரை வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது, எந்தெந்த விதங்களில் கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த அனலைஸுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாமுக்கு என்ன பார்ட்டை வந்து நல்லா உற்று நோக்கி படிக்கணும் சரியா, எந்த ஆங்கிளில் படித்தா கரெக்டாக இருக்கும் சரியா. அப்போது நம்ம படிக்கும்போது என்னென்ன கண்டென்ட்டை வந்து டீப்பாக படிக்கணும், எந்தெந்த கண்டென்ட்டை மேலோட்டமாக படிக்கணும், டெப்த்தாக இன்டெப்த்தாக எப்படி படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். அப்படின்னா இப்போ குரூப் 4க்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம படிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். தேவையில்லாத டாப்பிக்கை நம்ம வந்து அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம், இருந்தாலும் சிலபஸில் கவர் ஆனாலும் சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதில்லை ஓகேவா. ஒரு சில டாப்பிக்லேருந்து மட்டும் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வராங்க சரிங்களா. ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம நல்லா டெப்த்தாக படிச்சிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எந்த ஆங்கிளில் கேட்டாலுமே நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்போது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த தேர்வு அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் வந்து நீங்கள் எப்படி அணுகலாம் ஓகேவா. கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது ஓகேவா. ஏன் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து படிக்கும் போதே வந்து படிக்கிறது ஒரு நாள் இருக்கும், ஆனால் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம படிச்சு தான் இங்கே கேட்டிருப்பாங்க, ஆனால் வேற ஆங்கிளில் கேட்டிருப்பாங்க சரியா. நம்ம படிச்சதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஓ இந்த கொஸ்டின் தான் இப்படி கேட்டிருக்காங்களா, ஸோ அப்போ நம்ம படிக்கும் போது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு அனலைஸை போடுறோம். இது வந்து பாலிட்டி மட்டும் இல்லாமல் நம்ம மொத்தமாக வந்து ஒரு 6 சப்ஜெக்ட் வந்து போட போகிறோம் சரிங்களா. இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஓகே. சயின்ஸை வந்து ஒரு பார்ட்டாகவும் போடலாம், இல்லை 2 பார்ட்டாகவும் போடலாம் ஓகேங்களா. சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு பார்ட்டு, பயாலஜி ஒரு பார்ட்டை நான் போடலான்னு இருக்கேன். அது எப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்க. அதாவது இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து 1 by 1 கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த அனலைஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்ச உடனே இதை டாபிக் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஓகே. அதாவது இப்போ ஒரு டாபிக் வந்து இந்த டாப்பிக்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுலேருந்து எப்படி நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு சீரீஸ்மே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட போகிறோம் ஓகேவா. திரும்பி பார் அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் அது ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை திரும்பி பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகேவா. நல்லா கவனிச்சிங்க, இதில் நான் கொஸ்டினும் ஆன்சரும் விலைக்கெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது ஓகேவா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸை மட்டுமாச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இங்கிலீஷில் நான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம இந்த சீரீஸில் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் சேர்த்து தான் கொடுப்போம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பயனுள்ள ஒரு விஷயம், ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்கள் தான் முடியும் சரியா. டீச் பண்ணது நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டுடே வி ஆர் டாக் அபவுட் அது மட்டும் தான் நம்ம இங்கிலீஷை தெரியுமே தவிர மற்றபடி துரோன் அகாடமி அது இங்கிலீஷ் தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், அதுதான் நமக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக வரும். மற்றபடி இங்கிலீஷ் நமக்கு தெரியும். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை இது திஸ். அந்த எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு பொருளுமே திஸ், ஹவு மச், இதை மட்டுமே நம்ம வச்சு இந்த இங்கிலீஷை ஓட்டியிருப்போம் சரி. ஆனால் நம்ம ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த ஒரு மெத்தடை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது யார். ஸோ நிதிக்குழுவிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 5 years ஓகே. எப்படி எவ்ரி 5 years வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிதிக்குழு அமைப்பாங்க. அதனுடைய தலைவரை யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரிங்களா. யாரு, குடியரசுத் தலைவர் சரிங்களா. அடுத்தது 2வது கொஸ்டின். அப்போ நிதி ஆணையம், ஆணையங்கள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா. அது இது ஆணையம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ். கமிஷன் சொல்லும் பார்த்தீங்களா, ஆணையம். அடுத்தது 2வது கொஸ்டின் கொடுத்துறாங்க பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்.
உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் சம்மந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டை பற்றி படிப்போம். அதாவது எந்த பகுதியில் வருது, என்ன விதி 124 147 வரைக்கும் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. பகுதி 5 மத்திய அரசு தான் அந்த உச்சநீதிமன்றம் இருக்கு. ஒரு நீதிபதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற நீதிபதி இருப்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நீதிபதி அழைப்பாங்க. இதன் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யாரு, முதல் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி யாரு, ஓகே, முதல் தமிழக நீதிபதி யாரு, அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம படிச்சணும். அப்போ பாலிட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆங்கிளை மட்டும் கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ கேட்கலாம் தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அது எந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போ நம்ம பாலிட்டினும் போது அது டில் இந்த டேட் வரைக்கும் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அது வரைக்கும் நம்ம சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பாத்திமா பிவி. அடுத்த மூன்றாவது கேள்வி, மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி. ஓகேவா? ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சி, அதை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 விதத்தில் சொல்லுவாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆளுநர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மாநிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பதற்குண்டான மாநில சட்டப்பேரவை கலைத்தல். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இதெல்லாம் ஒரே மீனிங் தான். அது எந்த விதி அப்படின்னா ஆர்டிகல் 356. சாரி, ஓகே, ஆர்டிகல் 356. சரிங்களா? இதை நம்ம பார்த்திருப்போம். அதாவது 3 நெருக்கடி நிலைகள், அதாவது மத்திய மாநில நிதி, மத்திய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி 352 356 360. சரிங்களா? அப்போ நெருக்கடி ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து கண்டிப்பா இதெல்லாம் நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. குரூப் 4 2 வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நெருக்கடி நிலை அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. இதுவுமே குடியரசுத் தலைவர் பார்ட்ல வரக்கூடியது தான். ஆல்ரெடி நம்ம குடியரசுத் தலைவர் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். அது ஆணையத்திலையும் கவர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் மட்டும் வராது, பல ஆங்கிள் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை அதிகாரத்தில் வரும், குடியரசுத் தலைவர் சம்பந்தமான விஷயத்திலையும் வரும், அதே மாதிரி மாநிலம் சம்பந்தமான விஷயம். அப்போ 3 ஆங்கிளையும் பார்க்கணும். அதே மாதிரி நிதி ஆணையம் போது ஆணையம் சம்பந்தமான விஷயம் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது குடியரசுத் தலைவருக்கும் வரும். சரிங்களா? ஓகே, அதாவது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது இந்தியா பார்டரு, இந்தியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது பாகிஸ்தான் பார்டர். அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஆனால் ரெண்டும் ஒரே அந்த ரேட் கிளீஃப் பண்ற பார்டர் தான். அதான் சொல்ல வரேன். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் லெங்தா இருக்கு. தவறாக பொருந்தியுள்ளது எது? சரிங்களா? ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம பார்க்கும்போது நம்ம நல்லாவே தெரியும் இது என்னது, அதாவது அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமை சம்பந்தமான விதியை கொடுத்துட்டாங்க, அந்த விதிக்குண்டான விளக்கத்தை கேட்குறாங்க. ஓகேவா? இதில் 4த்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, 4த்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 17 பி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 வரும். ஆனால் என்ன இருக்கு, 17 இருக்கு. அப்போ அடிப்படை உரிமை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணீங்க, அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியமானது. நமக்கும் சரி, நமக்கு அப்படின்னா இந்திய குடிமகனுக்கும் அடிப்படை உரிமை முக்கியம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுக்கும் அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியம். சரியா? நான் வச்சுங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் வந்து இது யாருக்கானது பார்த்தீங்கன்னா இந்த எந்த விதியை நீங்கள் மறந்தாலும் இந்த விதியை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சம வாய்ப்பு கொடுத்தது காரணமே தான். அந்த இடஒதுக்கீடு அது வேற விஷயம், அது வழி வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி. சார் சம வாய்ப்புன்னு சொல்லிட்டுனா சார் நம்ம வந்து சாதி அடிப்படையில் தான் சார் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேற வகையில் தர்மம். இது ஒரு வகையில் தர்மம், அது வேற வகையில் தர்மம். சரியா? ஒரு மனுஷனா எல்லா ஆங்கிளையும் தான், ஒரே ஆங்கிளை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆர்டிகல் 17 வராது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான எல்லா விதியும் பற்றி நல்லா கவனிச்சுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விதியும் தெரிஞ்சாதான். அப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு என்ன பண்ணீங்க, 4 விதியுமே நோட் பண்ணி பாருங்க. 4 விதிகளையுமே தெரிந்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா, சார் இந்த 4த்துல எனக்கு இது ஒன்று மட்டும் தான் சார் தெரியும், பொது வேலைவாய்ப்பு சம உரிமை, நான் வேலைக்கு போகிறேன் சார் எனக்கு இது மட்டும் தெரியும் அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இது ஒன்று மட்டும் தெரியாது சார் மீதி எல்லாம் தெரியும்னா அப்படியும் தப்பிச்சிங்க. ஓகேவா? ஆனால் 2 தான் தெரியுது, அது 2 வேறையா இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஓகேங்களா? ஸோ அப்போ அடிப்படை உரிமை ஈச் அண்ட் எவ்ரி விதியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்லும் போதே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுல எந்த பலனும் கிடையாது. ஒரு நோட் எடுத்து சார் என்ன கொஸ்டின் நம்பர் 1 இதில் இந்த அனலைஸ், 2 இந்த அனலைஸ், அப்போ நான் கொஸ்டின் நம்பர் 1 கொடுத்துறேன் நிதி ஆணையம், நிதி ஆணையத்தில் இந்த தப்பு இருக்குது. சரியா? நிறைய பேர் சும்மா தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் போய் நோட் எடுப்பீங்க.
சரியா? யாரெல்லாம் இப்போ நான் வீடியோ முடிச்சோடனே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்றீங்க ஃபுல்லா பார்த்துட்டு, யாரெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சார் நான் இப்போதான் சார் நோட் எடுத்தேன், ஐயா நான் இப்போதான் நோட் எடுத்தேன், அண்ணா இப்போதான் நோட் எடுத்தேன்னு கமெண்ட்ல போடுறீங்க. சரியா? அப்போதான் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆவீங்க. நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணீங்க, சார் நீங்க சொன்ன பிறகு நான் வந்து இன்னும் புக்கே எடுக்காம இருக்கேன் சார் அப்படின்றவங்களும் ஓகே. ஓகேவா? ஸோ அவங்களை நம்ம அடுத்த காலத்தில் சந்திக்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த கொஸ்டினை படிக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த ஒரு பார்ட்டை விட்டுட்டு மேலே மட்டும் படிச்சுன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது தகுதி அப்படின்னு படிச்சு போயிடும். ஆனா இங்க அல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேள்வி நம்ம படிக்கும்போது என்ன பண்ணணும், முழுசா படிக்கணும். அப்போ கேள்வி நீங்க முழுசா படிக்கல என்ன பண்ணுவீங்க, முடிஞ்சு போச்சு, 1.5 மார்க் காலி. முழுசா படிச்சா மட்டும்தான் அந்த 1 மார்க் எடுக்க முடியும். ஓகே, படிக்கிறீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன வரும், அவர் இந்திய குடிமகனா இருக்கணும், கரெக்டு தான், பிரச்சனை இல்லை. அவருக்கு ஹிந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம தான் ஹிந்தி தெரியாது போலான்னு சொல்ற ஆளுங்க. சரியா? நம்மகிட்டே வந்து இந்திய சொன்னா அது ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லே எழுதுனா நமக்கு பிடிக்காது, இந்தியே தமிழ்ல எழுதினாலும் பிடிக்காது. சரியா? இந்தின்றது இது வந்து தமிழ் வார்த்தை தான், ஆனா என்ன இருக்கு, இந்தின்னு இருக்குல்ல, அப்ப நமக்கு பிடிக்காது. சரியா? இந்தியா பக்கத்துல இந்த யாவை போட்டீங்கன்னா பிடிக்கும் நமக்கு. வெறும் இந்த யாவை எடுத்துட்டு இந்தி மட்டும் போட்டா யாருன்னு நம்ம கேட்கிற ஆளுங்க. சரியா? ஸோ அப்போ இதுதான் வராதுன்றது நம்ம பார்த்த உடனே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. மீதி 35 வயது நிரம்பி இருக்கு, கரெக்ட் தான், நிரம்பி தான் இருக்கணும். அவர் மாநிலங்களில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றதா இருக்கணும். ஏன்னா மாநில தகுதினா அது 30 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்போ அந்த தகுதி எல்லாமே இதுலேருந்து தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அப்போ பி தான் தப்பு. அடுத்தது, எந்த அரசமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது? சரிங்களா? அது இந்திய அரசு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு. சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழவையை கலைக்க. சரியா? பாராளுமன்ற கீழவைன்னு என்னது, லோக்சபா. சரிங்களா? அந்த லோக்சபாவை வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பதற்கான அதிகாரம் வந்து எந்த விதி சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 85 விதி 85 தான் அதை பத்தி சொல்லுது. ஸோ அப்போ குடியரசு தலைவர் சம்பந்தமான விதிகள் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து பாராளுமன்றத்தில் வரக்கூடிய விதம். ஏன்னா ஆர்டிகல் 79க்கு அப்புறமே என்ன வரும், பார்லிமெண்ட் தான். ஸோ பார்லிமெண்ட் தான் இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னா, 79 அப்படின்னாலும் அது யாரோட கவர் ஆகுது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட கவர் ஆகக்கூடிய விதி. அப்போ குடியரசு தலைவர் சம்பந்தமான விதி எங்க இருந்தாலும் நம்ம படிச்சோம். ஓகேவா? நான் படிச்சுங்க. அடுத்தது, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அதாவது இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்கு முதல் படிக்க ஆரம்பிச்சதே பாத்துக்கிறேன். என்னது இந்த முதல் கூட்டம்ன்றத நான் டிஎன்பிஎஸ்சிக்கு முதல் படிக்க ஆரம்பிச்சதே பாத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துன்னு இருப்பேன் உங்களுக்கு. சரி, அடுத்த குரூப் 2 குரூப் 4க்கு போடும்போது கூட இந்த கொஸ்டினை பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எவர் கிரீன் எனி டைம் கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஆனால் இதையுமே நம்ம ஆளுங்க தப்பு பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1946. ஓகேவா? 1948, 47, 50லாம் இருக்கு. 50லாம் கிடையாது. இந்த முதல் கூட்டம் எப்போ கூட்டம் 1946 தான், டிசம்பர் 9. சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை சம்பந்தமான கொஸ்டின்ஸும் வந்து கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது, இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்கள் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, உங்களுக்கு கிளியரா தெரியுது, எனக்கு தான் கிளியரா தெரியல. சரிங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ பதவிக்காலத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல வந்தாங்க, யார் பின்னாடி வந்தாங்க. அப்போ இங்க பாருங்க, நம்ம குடியரசுத் தலைவர் சம்பந்தமான கொஸ்டின்ஸை 1, 2, 3 இப்போ 4வது கொஸ்டின் பார்க்கணும். குடியரசுத் தலைவர் ஓரியண்டாவே. ஓகேங்களா? ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யார் வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன், அப்புறம் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்டர் KR நாராயண், அதுக்கப்புறம் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்த வரிசையை தான் கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வரிசைகள் ரொம்ப முக்கியமானது. அப்போ குடியரசுத் தலைவர், அப்போ குடியரசுத் தலைவர் வரிசை மட்டும் தான் படிப்பீங்களா? கிடையாது. இந்த வாட்டி கேட்டாங்க. இப்போ எல்லாருமே இந்த குடியரசுத் தலைவர் பிரதமர்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவை சபாநாயகர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர்கள் வரிசை. ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக, அதே மாதிரி வந்து நிதி ஆணையத்துடைய தலைவர்கள் வரிசை. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன். அடுத்தது,
கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஏற்படுத்தியது. இது சுதந்திரமான செயல்படுகிறது. இதில் அரசியல் சார்ந்தவர்கள் உள்ளனர், சாராதவர்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து பார்த்தா ரெண்டுமே சரிதான். நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் சட்டத்தின்படி அதை கொண்டு வந்தாங்க. கரெக்டு. ஓகேவா? லோக்பால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு தான். ஏன்னா அது ஊழலுக்கு எதிரான அமைப்பு அப்படின்னாலே அது என்னது, சுதந்திரமான அமைப்பாக தான் நம்ம கருதணும். சரிங்களா? அப்போ ஏபி இரண்டும் சரி. ஓகேவா? ஸோ அப்போ கூற்று காரண சம்பந்தமான கொஸ்டினும் கேட்குறாங்க. இதில் பாருங்க, ஊழல் நல்லா கவனிச்சிங்க. ஊழலுக்கு எதிரான அமைப்பு நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஊழலுக்கு எதிரான அமைப்பு. சரிங்களா? அதாவது அந்த சிலபஸே இருக்கு பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ, சிவிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சொல்கிறேன். மீதி வந்து ஆர்டிஐ, அதாவது மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். ஓகேவா? அது ஜிகே ஓரியண்டாகவும் படிச்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டாகவும் படிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக வந்து லோக்பால் அமைப்புடைய புதிய தலைவராக ஏவி கான்வில்கர் அப்படின்றவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த கரண்ட் இஷ்யூ வரைக்கும் அப்போ என்ன பண்ணலாம், இந்த வாட்டி கேட்கணும், அதாவது லோக்பால் அமைப்புடைய புதிய தலைவர் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த ஆங்கிளையும் நம்ம சேர்த்து படிச்சு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது. அந்த டில் கரண்ட் இஷ்யூ வரைக்கும் என்ன இருக்குது, யுவர் ஏ காம்படிட்டர். அப்போ காம்படிட்டர் அப்படின்னா இப்போ வரைக்கும் நீ போட்டி போடணும். ஆரம்ப காலத்து தெரிஞ்சின வித்தியை மட்டுமே வச்சுனா கூடாது, உருட்டக்கூடாது. இப்போ இருக்கிற வித்தியை நம்ம சேர்த்து என்ன பண்ணணும், சேர்த்து உருட்டணும். ஓகேவா? நம்ம உருட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? அந்த மாதிரி உருட்டா இருக்கணும். அந்த உருட்டை வச்சு என்ன பண்ணணும், ஜாப் வாங்கத்தான் இங்க முக்கியம். சரியா? நம்ம எப்படி உருட்டுறது முக்கியமே இல்லை, எப்படி உருப்படுறது தான் முக்கியம். சரிங்களா? கடைசியில் டிஆருமே பேச வச்சிருக்க முடியாது. சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். பாராளுமன்றத்தின் கூட்ட அமர்வை, சரியா, கூட்ட அமர்வை கூட்டத்தை நடத்துவது யார்? கூட்டத்தை. சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. இது நம்ம கிளாஸ்ல அடிக்கடி வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? நான் வந்து பாலிட்டி கிளாஸ் எடுக்கும் போதே நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதாவது நம்ம பாலிட்டி கிளாஸ் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வரும், மத்திய அரசு நடத்தும் போது பார்த்தா சொல்லியிருப்போம். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுறது ஒருத்தர், நடத்துறது வேற ஒருத்தர் நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் எல்லாம் கவனிச்சு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த இடத்துல யார் யார் கவனிச்சிங்கன்னு தெரியல, என்ன கவனிச்சு பாருங்க. பாராளுமன்றத்தின் கூட்ட அமர்வை நடத்துவது யாருன்னு கேட்டால் சபாநாயகர். ஆக்சுவலாக வந்து அக்யூரேட்டாக சொன்னால் மக்களவை சபாநாயகர். ஆனால் இங்கே மக்களவை வார்த்தையில் சபாநாயகரே போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் கூட்டுவது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே குடியரசுத் தலைவர் வந்துடுவார். நல்லா கவனிச்சிங்க. கூட்டுறதுன்னா குடியரசுத் தலைவர். ஆனா நடத்துவதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறது மட்டும் தான் யாரோட வேலை, குடியரசுத் தலைவரோட வேலை. அதுக்கு தலைமை தாங்கி நடத்துறது சபாநாயகர். ஸோ அப்போ நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சிம்பிளா பாருங்க, ஆப்ஷன் ஏலே வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ண உடனே பாராளுமன்ற கூட்டம்னாலே குடியரசு தான் போடுறா அப்படின்னு போட்டு வந்துடும். அது எப்பனாக வரும், எக்ஸாம் விட்டு வெளியே வந்த பிறகு தான் அச்சோ இதை போட்டு மேடா அப்படின்னு நம்ம கொஞ்சம் புலம்பும். ஸோ அப்போ என்ன பண்ணால் கேள்வியை நம்ம முழுசாக படிக்கும். சிம்பிளான கொஸ்டின் தான், நம்மளை அழகாக என்ன பண்ணுறோம், ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, சபாநாயகர். ஏன்னா நடத்துவது தான் கேட்டிருக்காங்க. அப்போது கொஸ்டினை கடைசி வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது சபாநாயகர் சம்பந்தமான கொஸ்டினும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பாராளுமன்றம் சம்பந்தமான கொஸ்டினும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. மத்திய புலனாய்வு ஆண்டு அறிக்கையை குடியரசுத் தலைவர் சமர்ப்பிப்பார். மத்திய ஆண்டு புலனாய்வு அறிக்கை, ஊழலுக்கு ஏன் இப்போ வந்துச்சுங்களா சொன்னா. அடுத்து 2 அவைக்கும் லோக்சபா ராஜ்யசபாவிற்கும் அனுப்பி வைப்பார். ஆமா, சமர்ப்பித்து இவர் தான். ஏன்னா 2 அவைக்கும் அனுப்பி வைக்க தான் என்னுடைய வேலை. சரிங்களா? அப்போ கூற்றுக்கான ரெண்டுமே சரிதான். அடுத்தது, இவருக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த தலைவர் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரி வந்து சமர்ப்பிப்பாரு. குடியரசு என்ன பண்ணார், அதை 2 அவையிலும் சமர்ப்பிப்பார். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஆண்டு அறிக்கை. அடுத்தது, தேசிய மேம்பாட்டு குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஓகேவா? ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆங்கிள் படிச்சுட்டு போயிருவோம். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்த. நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா தமிழ்லேயே உட்காந்து ஊட்டிட்டு இருப்பாங்க. ஓகே, நானும் அப்படி தான் விட்டுட்டு இருந்தேன். அதான் சொல்கிறேன் சார், உடனே வந்து எங்களுக்கு இப்படி சொல்லாதீங்க சார், நீங்கள் சொல்லக்கூடாது. நானும் தமிழ் அதனால தான் சொல்கிறேன். நான் என்னென்னலாம் பல்ப் வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாதான் சொல்கிறேன். சரியா? அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு டயலாக் கொண்டு வரும் பார்த்தியா, நான் லவ்வால் பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் ஒளி வீசுதுன்ற மாதிரி. என்ன சொன்னா, பல தேர்வால் நான் பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப்பும் ஒளி வீசுது, நான் பாட்டு போடலாம். சரியா? அதனால தான் சொல்கிறேன், அந்த ஒளியை உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். சரியா? நான் வாங்கின பல்பை நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா,
இது இது எப்போன்னு கேட்டீங்கன்னா 2013 கொஸ்டின் நினைக்கிறேன், என்ன ஞாபகம் இருக்கு 2013 நான் எழுதின முதல் கொஸ்டின் எப்போ நினைக்கிறேன். ஓகேவா, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நான் தப்புன்ட்டு தான் வந்தேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு ஆர்வ குழல படிக்கிறது எது, அதாவது சிலபஸ் என்னென்ன படிக்கணும் ஏது எதுவுமே தெரியாம போயிட்டு சும்மா ஒரு மாசம் உட்காந்து படிப்பாங்களே ஒரு ஆர்வத்தில் படிக்க அந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் எனக்கு தெரியும், ஆக்சுவலாக எனக்கு தெரியும். ஆனா கொஸ்டின் வந்து பார்த்தா மாற்றி கேட்டதுனா நான் போட்டு வரல. என்னன்னா நான் என்ன படிச்சேன்னா தேசிய வளர்ச்சி குழு, என்னது தேசிய வளர்ச்சி குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1952 அழகா தெரியும் எனக்கு, இந்த கொஸ்டின் ஆன்சரே தெரியும். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் தேசிய வளர்ச்சி குழு, ஆனா இங்க என்ன பண்ணிருக்கேன் மேம்பாட்டு. தேசிய வளர்ச்சி குழு ரெண்டும் ஒன்னா இல்லையான்றது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றுன்ற தெரிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணேன், ஸோ இது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கிலீஷில் ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம படிக்கின்ற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், ஒரு சில நேரங்களில் இங்கிலீஷ் வார்த்தையும் சேர்த்து படிச்சிங்க, அது தப்பு கிடையாது. ஓகேவா, நீங்கள் பிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா, இங்கே பாருங்க என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா, ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில ஆணையத்துக்குலாம் இங்கிலீஷில் படிக்கத்தான் நல்லது. ஓகேங்களா, ஏன்னா டிஎன்பிசி என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு கான்ட்ராவர்சி வருதுன்னா இங்கிலீஷ்ல கேட்கப்பட்ட வினா தான் கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க 1952. ஸோ அப்போ ஆணையம் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்தது இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து ஆக்சுவலாக வந்து பாலிட்டி சம்பந்தமான கொஸ்டின் இல்லை, அது எக்கனாமிக் சம்பந்தமான கொஸ்டினாக வச்சுக்கலாம், பாலிட்டின்னு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா, எல்லாமே ஒரே டிஎன்பிசி தானே. அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் எந்த அமைப்பு நடத்துகிறது. சரியா, உள்ளாட்சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் பாடி. ஓகேவா, இது சம்பந்தமான கொஸ்டினை கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதாவது உள்ளாட்சி தினம் எப்போது, சரியா, பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தினம். ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அதாவது கிராம சபை வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி கூடும், இப்போ 6 வாட்டி 7 வாட்டி அது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம். உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிராம பஞ்சாயத்து இது சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கிராம பஞ்சாயத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, இப்போ நம்ம வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், சரி மக்களவை மாநிலங்களவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை. இந்த தேர்தலை தான் என்ன பண்ணுவாங்க, இந்தியர் தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தேர்தல் நடத்துவாங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவாங்க, மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம் ஏற்படுது. அப்போ பாராளுமன்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஐகே குஜ்லால். பிரதமர் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ பிரதமர் சம்பந்தமான கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. ஸோ இப்போ விசாரணையே இல்லாமல் யாருமே கைது செய்ய காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 22. சரி, ஆர்டிகல் 22 இது அடிப்படை உரிமையில வரக்கூடிய கொஸ்டின். அடிப்படை உரிமையிலுமே சுதந்திர உரிமையில வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, ஸோ அடிப்படை உரிமை நம்ம அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம். அப்போ அடிப்படை உரிமையை நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிக்கலை படிச்சாகணும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1976. ஸோ அப்போ சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுங்க, சட்ட திருத்தம். ஓகேவா, பொதுவாக 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. சரியா, அப்போ பிரியாம்பல். ஸோ அப்போ முகவுரையும் ரொம்ப முக்கியமானது, சட்ட திருத்தமும் முக்கியமானது. ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 குரூப் 2 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 2 சட்ட திருத்தம் தவறாமல் இடம் வரும். குரூப் 4 ஒன்று கேட்கலாம் கேட்காம போகலாம். ஸோ ஒன்று கேட்டிருக்காங்க. சரி, இன்னும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார். ஓகேவா, சுதந்திர முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். இந்த இந்தியன்ற வார்த்தை எடுத்துட்டா மவுண்ட் பேட்டன் பிரபு வருவாங்க. சரியா, அதான் வார்த்தை. சரிங்களா, இந்த படத்தில் 10 தலை படத்தை பார்த்தியா, வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவான். ஓகே, அதான் நானும் சொல்கிறேன், வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்தியும் சொல்லுவார். சரியா, அப்போ படமும் கொஞ்சம் போய் பாருங்க. சரியா, அதுக்குன்னு வந்து இப்போ போய் படம் பார்க்காதீங்க, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பாருங்க. சரியா, இப்போ ஓடுற எந்த படம் நல்லா இல்லை. சரியா, சரி ஓகே. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. முதல் இந்திய கவர்னர், ஏன்னா மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியர் கிடையாது. அப்போ யார் வருவாங்க இந்த இடத்துல, ராஜகோபாலாச்சாரி. இப்போ ராஜகோபாலாச்சாரி சொல்லக்கூடாது, ராஜாஜி தான் சொல்லணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இது இந்தியான்ற வார்த்தை வரலனா. ஸோ அப்போ இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுச்சு, ஆப்ஷனையே மாத்திடுச்சு. சரிங்களா, அந்த நம்ம விளம்பரத்தில் சொல்லுவாங்களே, ஒரு புகையில என் வாழ்க்கையே மாத்திடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையே மாத்திடும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகள் இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி. பகுதி 3 அடிப்படை உரிமை கிட்டத்தட்ட 3வது வாட்டி 4வது வாட்டியே வருது. சரி, அப்போ அடிப்படை உரிமை
பகுதியும் படிக்கணும், ஆர்டிகிளும் படிக்கணும், என்னென்ன பகுதியில் வருதுன்னு படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். வேலை வாங்கினா படிக்கணும். அடுத்தது, சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை, உள்ளாட்சி அமைப்பு சொன்னா உள்ளாட்சி அமைப்பு கேட்பாங்க, எப்படி வேணா கேட்பாங்க. அதுல ஒரு கொஸ்டின் பாருங்க. 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, மாநகராட்சி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது, 16வது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதி. தேர்தல் சம்பந்தமான கொஸ்டின் கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ல தேர்தல் சம்பந்தமான கொஸ்டின் கண்டிப்பா ஒன்று கேட்பாங்க. எல்லா எக்ஸாம் எடுத்துங்க. ஏன்னா நல்லா கவனிச்சிங்க, நம்ம வந்து ஒரு இந்திய பிரஜை, அதாவது இந்திய குடிமகனாகிய நம்ம ஓட்டு, அந்த ஒரு ஓட்டு ஒரு விரல் பிடிச்சுன்னு சொல்ல, அந்த ஒரு ஓட்டு மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கிறோம். ஸோ அப்போ இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தேர்தலை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அரசு ஊழியரா வந்து அரசு வேலைக்கு வரத்துல எந்த பயனும் கிடையாதுன்றதுனால தேர்தலை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுன்னு தான் என்ன பண்றாங்க, எல்லா எக்ஸாமுமே தேர்தல் சம்பந்த ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், நீங்க வெரி மஸ்ட் டு ரீட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், தர்மபுரி. ஸோ இது கரண்ட் இஷ்யூ பேஸ்டா வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில நேரங்களில், அதை என்ன பண்ணணும், சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, என்னது, தர்மபுரி. அடுத்தது, ஆளுநரை நியமிப்பவர். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். சரியா? ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதாவது குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஓகே, ஏன்னா இது வந்து ஆளுடைய குடியரசுத் தலைவருடைய நியமன அதிகாரத்தில் வரும். அடுத்தது, ஸோ அப்போ குடியரசு சம்பந்தமான கொஸ்டினும் படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது, பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தும்? ஸோ பண மசோதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மசோதாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மசோதா எப்படி சட்டமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. சரிங்களா? ஓகே, அப்போ அது 14 நாட்கள். சரிங்களா? அப்போ 14 நாட்கள் வரைக்கும் தான் இப்போ ஒரு பண மசோதா வந்து மாநிலங்களவையில் நிறுத்தி வைக்க முடியும். நம்ம நல்லாவே தெரியும், பண மசோதாவை மக்களவையில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அதை மக்களவையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த பண மசோதாவானது மாநிலங்களுக்கு போச்சு அப்படின்னா அவங்க 14 நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா அது சட்டமாக மாறிவிடும். குடியரசு சட்டம் சைன் போட்டுவார். ஓகேவா? நான் வச்சு ரொம்ப முக்கியமாக 6 மாதங்கள் இதில் கொடுக்கல, 6 மாதம் கொண்டு வரும். அது சாதாரண மசோதாவுக்கு 6 மாதம் நான் வச்சுங்க. அப்போ மாநிலங்களவை மக்களவை அந்த மசோதா சம்பந்தமான கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. அதாவது மத்திய அரசு, சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது? ஓகேவா? எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு? இதெல்லாம் 370 ஆர்டிகல் 370 இப்போ அதை தூக்கிட்டாங்க. சரிங்களா? அது முன்னாடி வச்சிருந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ சிறப்பு அந்தஸ்து சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்தது, இந்திய பிரதம அமைச்சரின் பதவிக்காலம் அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் பார்த்துருந்தோம். ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர், பிரதமர், நான் சொன்ன அந்த 5 பேர் ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ கவர்னர், அது எக்கனாமிக்ல பார்க்கணும். எக்கனாமிக் அப்படி கூட கேட்கலாம். ஆர்பிஐ கவர்னர்களை வரிசைப்படுத்தணும் கூட கேட்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 நாளா இது ஆன்சரா. சரிப்பா. ஸோ அப்போ வரும் ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேருவா. சார் ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு. அதுக்கப்புறம் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. ஜவஹர்லால் நேரு வந்து 1964 இறந்துருவாரு. அப்புறம் 1966 வரைக்கும் யார் வர்றாங்க, லால் பகதூர் சாஸ்திரி வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார். அதுக்கப்புறம் முராஜி தேசாய் 1978 நினைக்கிறேன். ஸோ அந்த சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வரும் பார்த்தீங்கன்னா 1978 to 73 காலகட்டமானு. சரி, அது 83 அந்த காலத்துல தான் வந்து ஜெயிப்பாரு. சரிங்களா? குறைந்த காலம். ஓகேவா? லால் பகதூர் முராஜி தேசாய்க்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறைந்த காலம் ஆட்சி செய்த பிரதமர். சரியா? இந்திய அரசியல் வரலாற்றில் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த பிரதமர் ஏன்னா முராஜி தேசாய். ஓகேவா? அதே மாதிரி இவர்கிட்ட இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது இவர் தான். அதான் நினைக்கிறேன், இவர் தான். சரிங்களா? அதாவது அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஓகே, நான் போச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் கேட்டாலே அந்த கொஸ்டினுக்குள்ள ஆப்ஷன்லேருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அந்த ஆப்ஷன் வச்சு கூட என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4 வச்சிருக்காங்களா, அப்போ ஜவஹர்லால் நேரு பற்றி இன்ட்ரடக்ஷன் என்ன நமக்கு தெரியுமோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்திரா காந்தியை பற்றின ஒரு சில விஷயங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அதிக காலம் ஆட்சி பண்ணி ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த காலம் செய்து முராஜி தேசாய். ஓகே, முதல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெம்பரரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷன் இல்லாமல் அது லால் பகதூர் சாஸ்திரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முராஜி தேசாய் குறைந்த காலம் கடைசியா. ஸோ அப்போ இதையே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இவர் என்ன ஜனதா, அதாவது
ஜனதா கட்சின்ற கட்சி தான். ஓகேவா? என்ன கட்சின்னு ஜனதா கட்சின்னு ஜெயிப்பார். பாஜக கிடையாது, ஜனதா கட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் போச்சுங்க. அடுத்தது சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்படுது. 2014 குரூப் 4 கொஸ்டின். 2014 குரூப் 4 கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணேன். ஓகேவா? அதாவது இதான் என்ன ஃபஸ்ட்டு ஒழுங்காக உருப்படியாக படிச்சுட்டு எழுதுன்னு போனால் முதல் கொஸ்டின், முதல் எக்ஸாம் இது. ஆனால் இது பார்த்தா நான் தப்பு பண்ணிட்டு வச்சேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டினுங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகே, அதாவது பழைய ஓல்டு சமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா நியூ சமைச்சர் இல்லை, ஓல்டு சமைச்சரில் முதல் கொஸ்டின் இதாக இருக்கும். சிட்டிசன் என்பது எந்த மொழி சொல்? லத்தீன். நான் என்ன பண்ணேன், நான் வந்து தத்தியாக இருந்தேன். லத்தீன் தெரியாத தத்தி என்ன பண்ண போயிட்டு கிரேக்குன்னு போட்டு வந்தேன். இது நம்ம கிரேக்கம் போட்டு கிரேட் ஐலான்னு பார்த்தா என்னது அதே கிரேக்கம் லத்தி, சரி தத்தி, இது லத்தீன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகேவா? என்ன ஆன்சரு? லத்தீன் மொழி தான் சரியானது. சரிங்களா? அப்போ சிட்டிசன் என்பது சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்லி வந்தது. சரியா? நான் போச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஸோ புக் பேக்கும் படிக்கணும். குரூப் 4 சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக்ல இருந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார்? ஸோ மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துடைய கிங்கி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கலெக்டர் தான். கலெக்டர் தாண்டி யாருமே வர முடியாதாங்க. ஓகே, அதாவது மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. யார? கலெக்டர். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்துடைய ஃபுல் பவர் யார் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா ஒரு மாவட்டமே யார் கண்ட்ரோல்னா கலெக்டர் கண்ட்ரோல் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாம ஏன்னா ஒரு ஆர்டர் போட்டோன்னு வச்சுங்கன்னா சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய கலெக்டரா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் யாரை சொல்லுவாங்க, நீ பெரிய தாசில்தார்லாம் கேட்க மாட்டாங்க, நீ பெரிய வந்து பியூனாலாம் கேட்க மாட்டாங்க, நீ பெரிய விவசாயின்னு கேட்க மாட்டாங்க, நீங்க பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அம்பானி அது வேற கேட்டகிரி. பொதுவாக நம்ம ஒருத்தர் போய் வேலை வாங்கின அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய கலெக்டர் தான் கேட்பாங்க. அதான் கலெக்டர். ஏன்னா கலெக்டர் தான் எல்லா வேலையும் வாங்குறவங்க. ஒரு மாவட்டத்தில் கிங் யார்? மாவட்டத்துடைய கிங் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா யார் தான்? அது கலெக்டர் தான். கலெக்டர் ஆஃபீஸ் தான் எல்லாமே. எதனா ஒன்று ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயம் நீ ஏன்னா ஒரு மனு எதுவுமே கொடுக்குற அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அது ஏற்றுக்கலாம், உடனே நீ கலெக்டர் ஆஃபீஸ் போன்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லை நீ என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்கள் மனு வாங்கினீங்களா நான் கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா கலெக்டர் தான் வந்து அந்த டாப், ஓகேவா, சுப்ரீம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் நம்ம சொல்லலாம். அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. விதி 213 படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரை இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். ஓகே, விதி 213 படி. இதுவே வந்து பார்த்தா 123 அப்படின்னா அது குடியரசுத் தலைவர். ஓகே, அது 123 அந்த 2 இங்க வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன வரும்? மாநில ஆளுநர். சரிங்களா? 6 மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தில் ஒப்புதலை பெற வேண்டும். ஓகேங்களா? அதாவது சட்டமன்ற கூட்டத்தில் இல்லாத போது அவசரம் கருதி அவசர சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. இது ஆர்டிகல் 213 படி. அப்படி ஏற்றிட்டார் அப்படின்னா அதுக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்ட 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டமன்றம் கூடி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த சட்டம் ஃபெயிலியர் ஆயிடும். அதான் வந்து சொல்றேன், அதுதான் அவசர சட்டம் சொல்லுவாங்க. இது கூற்றுக்காலம் ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா போத் ஆர் ட்ரூ, ஏ அண்ட் ஆர் சரி. அடுத்தது நான் தெரியலையா? சரி, நான் தெரியல, பரவாயில்ல, கொஸ்டின் தெரிஞ்சா போதும். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள். சரி, ஒரு சில கொஸ்டின் கூட நம்ம படிக்கும் போதே கொஞ்சம் பார்த்து தெளிவாக படிக்கணும். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு படிக்கக்கூடாது. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள். சரிங்களா? எந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன காரணம்னா தங்கப்ப தங்கம். ஓகேவா? அது தங்க பதக்கம் தான். நம்ம எல்லாம் படிப்போம் தங்கப்ப தக்கம். ஓகே, அப்போ படிக்கக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி படிக்க ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2010. சரியா? ஏப்ரல் 10, சரி, ஏப்ரல் 1, 2010. ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் தினம். நம்ம முட்டாள் ஆகக்கூடாது அப்படின்னா கல்வியை பெறணும். அதான் கல்வி உரிமை பெற்றது நம்ம முட்டாள் இருந்து மாறத்துக்கு. அப்போ முட்டாள் தினத்துக்கு அந்த கல்வி உரிமை நமக்கு கொடுத்தாங்க. ஏன்? நம்ம முட்டாள் ஆகக்கூடாதுக்காக. நான் போச்சுங்க. அப்போ 2010 2010. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கல்வியை பெற்றோம் அப்படின்னா நம்ம 10க்கும் 20க்கும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் 2010. சரியா? நான் போச்சுங்க. ஷார்ட்கட் டக்குன்னு ஃப்ளோவில் வந்துச்சு, அடிச்சு விட்டேன். அடுத்தது இந்திய அரசமைப்பு வரைவு குழு தலைவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எப்படி சொல்றது, இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம யார் அம்பேத்கர் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை சொல்றோம். அவர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க முடியாது. அவர் இல்லாத கொஸ்டின் பேப்பரும் இல்லை, அவர் இல்லைன்னா அது கொஸ்டின் பேப்பருமே இல்லை. சரியா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத தலைவர்கள் நம்ம அம்பேத்கர் ஒருத்தரை குறிப்பிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சட்ட வரைவு, இவர் தான் வந்து டிராஃப்ட் கமிட்டியுடைய சேர்மன். அடுத்தது எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்
61வது திருத்தச் சட்டம் படி வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1988. ஓகேவா? 2வது சட்ட திருத்தம். ஆல்ரெடி 42வது சட்டத்தை பார்த்தோமா, இங்க 61. ஸோ அப்போ சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியன்றது நம்ம தெரிஞ்சு போச்சு. சரியா? அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 63. 63 துணை குடியரசுத் தலைவர். ஸோ அப்போ துணை குடியரசு என்ன பண்ணோம், படிச்சாகும். படிச்சாகணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆட்கொணர்வு நீதி பேரணை என்பது. சரிங்களா? அப்போது ஆட்கொணர்வு நீதி பேரணை அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செல்லிலிருந்து அவரை பாதுகாக்கும் உரிமை தான் வந்து ஆட்கொணர்வு நீதி பேரணை. ஓகேவா? ஏபிஎஸ் கார்பஸ் மனு சொல்லுவாங்க. நிறைய இந்த நாடகத்தை படத்தெல்லாம் சொல்லுவாங்க. யாரும் ஒருத்தர் காணாமல் போயிட்டோம்னா நம்ம ஏபிஎஸ் கார்பஸ் மனு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அவர் உயிரோடவோ அல்லது பிணமாகவோ என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் முன்னாடியே ஆஜர்படுத்தணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ நீதி பேராணை, அதாவது ஆர்டிகல் 32 இந்திய அரசு இதே மற்றும் ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுவும் அடிப்படை உரிமை சம்பந்தமான ஒரு கொஸ்டின். நீதி பேராணை ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நுகர்வோர் நீதிமன்றம் பார்த்தா 3 அடுக்கு. ஸோ அப்போ நீதிமன்றம் சமமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நீதிமன்றம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியல் சட்டப்பிரிவு கூறுவது? குடியரசு துணைத் தலைவர் ஆர்டிகல் 63. இந்த கொஸ்டின் தான் மேலே பார்த்துக்கணும், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ துணை குடியரசு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது உரிமை பணி சட்டம் லோக் அதாலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? லோக்பாலை பற்றி நம்ம மேலே பார்த்தோம், இப்போ லோக் அதாலத்தை பார்க்கணும். சரிங்களா? எப்போனா 1987. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவா ராஜஸ்தானா? சரி, நம்ம அதை நடத்தும் போது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க. ராஜ்பவன் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதினா தான். ஸோ ராஜ்பவன் யார் வராங்க, ஆளுநரா? சாரி, ராஜ்பவன் ஆளுநர். ராஜ்பவனா வந்து ஆளுநர், ராஷ்டிரபதி பவனா ஜனாதிபதி. அடுத்து வந்து ராஜதுரோக விசாரணை அப்படின்னா அரசமைப்பை மீறப்படும் போது ராஜதுரோக விசாரணை போடுவாங்க. துணைநிலை ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய ஆளுநரை வந்து என்ன சொல்லணும்னா துணைநிலை ஆளுநர்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலையும் புதுச்சேரியிலும் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து பார்த்தோன்னா ஆளுநர் சொல்ல மாட்டாங்க, துணைநிலை ஆளுநர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சாரி, ஆப்ஷன் ஏ இல்லை, டி நினைக்கிறேன். 2 1 4 3. கரெக்ட். அடுத்தது சரியா? ஆப்ஷன் தப்பாக சொன்னேன் அப்படின்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஆப்ஷன் நான் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்கேன். சரியா? நான் ஒரு டைம் வந்து கொஸ்டின் உள்ள மூழ்கிட்டேன் அப்படின்னா எனக்கே என்ன கொஸ்டின் ஆன்சர் தெரியாது. அந்த டைமில் வந்து பார்த்தா நான் தப்பாக கூட சொல்லுவேன். நான் இங்கே கரெக்டாக எடுத்த முக்கியம் இல்லை, நீங்கள் இங்கே கரெக்டாக எடுத்தால் முக்கியம். நான் உங்களுக்கு ஃப்ரேம்லேயே போட்டேன். உடனே சார் இது ஏ வராது, டி தான் வரணும், நீங்கள் ஏன் சார் ஏ போட்டிங்களான்னு கேட்காதீங்க. சரியா? ஏன்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது கரெக்ஷன்லாம் பார்க்க முடியாது. அடுத்தது பிரான்சில் உள்ள கட்சி முறை. பிரான்ஸில் வந்து பார்த்தோன்னா என்ன கட்சி இருக்குது அப்படின்னா பல கட்சி முறை. சரியா? அப்போது கட்சினா தான் வரும் தேர்தல். அப்போ தேர்தல் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இப்போ 2வது பார்ப்போம். ஸோ அப்போ தேர்தல் சம்பந்தமான கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மாநில அளவில் தேர்தல் நடைமுறை மேற்பார்வை யார் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின்ங்க. சாரி, இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின், பழைய ஓல்டு புக்லுடைய புக் பேக் கொஸ்டின். இதுவும் 2014 கேட்ட கொஸ்டின் தான். 2014 16 ஓகே 2014 ஆர் 16 தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து தேர்தல் சம்பந்த கொஸ்டின் தாங்க. 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம் தேர்தல் சம்பந்தமாக. அதுக்கு மேலேயும் பார்த்துருப்போம், நான் விட்டுருக்கலாம். இந்திய அரசமைப்பு டேஷ் கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு எத்தனை பாகங்கள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள்? ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அட்டவணையை பார்த்தே போடலாம். இந்த கொஸ்டின் நமக்கு வேறு எதுவுமே தெரியலாலும் 12 அட்டவணை நல்லாவே தெரியும். இது ஒன்று தான் 12 அட்டவணை இருக்குது. இது 8 வராது, இது 21 வராது, இது 18 வராது. இப்போ நீ உங்களுக்கு சரத்து பாகம் தெரியல பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் பயப்படாதீங்க, நல்லா கவனிச்சிங்க. நம்மளை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபிலிம் காட்டியே இன்னும் பயமுத்திட்டு இருக்காங்க. சரியா? ஐயோ கொஸ்டின் பெருசாக இருக்குது, இந்த பார்த்தா XXY பார்த்தா நம்மளால் அப்படியே விழுந்துருவான். அந்த கொஸ்டினே வந்து தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். ஐயோ XY Z ABCD அப்படின்னாலே நம்மளால என்னது ஒரு வயிற்று டக்குன்னு கலக்கிற மாதிரி இருக்கும். இது பால்ட்டி கொஸ்டினாக இருக்குது, பால்ட்டி நல்லா படிச்சுன்னு இந்த கொஸ்டின் போட முடியும் அப்படியே ஒரு பயம் இருக்கும். ஓகே, அப்படி பயப்படாதீங்க. ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே என்ன பெரிய கொஸ்டினா அப்போ ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு லூப் ஹோல் இருக்கும். இந்த கொஸ்டினை இந்த ஆங்கிளில் அணுகுனா நம்மளால் ஈஸியாக அதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு பலசாலிக்கும்
ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட் என்னன்னு பார்த்து அடிச்சோம் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அரை பக்கம் இருந்தாலும் சரி, கால் பக்கம் இருந்தாலும் சரி, இல்ல கால்வாசி இருந்தாலும் சரி, அதனுடைய வீக்னஸ் இருந்து அதை பார்த்து அடிக்கணும். ஓகேவா? நம்ம வீக்னஸ் பார்த்து கொஸ்டின் அடிக்கும், அப்போ கொஸ்டினோட வீக்னஸ் பார்த்து நம்ம அடிக்கணும். ஓகேவா? நம்ம அடிக்கிறோமா அது அடிக்கிறது எக்ஸாம் அப்போ தான் நமக்கு தெரியும். சரியா? வெளியே வரும்போது. ஸோ அப்போ 12 அட்டம் இது ஒன்று தெரிஞ்சாலே போதும், அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்ம போட்டு வந்துட்டே இருக்கலாம். சரியா? அடுத்தது. ஸோ அப்போ இது பாருங்க, இது அரசமைப்பு நிர்ணய சபையில் சொன்னது விஷயம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில் அரசமைப்பு நிர்ணய சபை நடத்தும் போது இந்த ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, அதாவது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இருந்த பகுதிகள், விதிகள், அட்டவணைகள், தற்போது உள்ள பகுதிகள், விதிகள், அட்டவணைகள் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் பொருந்தாது எது? தேசிய கீதத்தை அரசு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் எப்பனா ஜனவரி இதெல்லாம் கிடையாது, இதுதான் தப்பானது. அப்ப மீதி எல்லாமே கரெக்ட். காந்தி படுகொலை, குடியரசு தினம், சுதந்திர தினம் இதெல்லாம் எல்லாமே கண்டிப்பா தெரியும். இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். காந்தி சுட்டதான் நம்ம நிறைய பேர் தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஏவா டிஆண்ட கன்ஃபியூஷன் தான் இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது, ஸோ பாருங்க, இது வந்து ஒரு அரசமைப்பு நிர்ணய சபை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? பொருந்தாது கேட்கல, பொருந்தியுள்ளது கேட்டிருக்காங்க. எது கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தி உள்ளது. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து அரசமைப்பின் பாதுகாவலர் கிடையாது. அரசமைப்பு பாதுகாவலர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரே கிடையாது, வராது. உச்சநீதிமன்றம் சிறப்பான அடையாளங்கள் அது கிடையாது. தேசிய கீதம் பங்கிம் சந்திர தேசிய பாடல் தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர். அப்ப இது ஒன்று தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறது, தேர்ந்தெடுக்கிறது நம்ம மக்கள். நானா வச்சுங்க, குடியரசுத் தலைவர் வந்து அப்ப நம்ம கூட பார்த்தா தேர்ந்தெடுக்கும் போது நம்ம முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க முடியும். நல்லா கவனிச்சுங்க, நீங்க தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சரே கிடையாது. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் நீங்க ஓட்டு போற நபர் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சரி அசம்பிளி, எம்எல்ஏவை தான் மாற முடியுமே தவிர அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து யார் ஒருத்தர் நியமிக்கிறாங்களோ அவரை நியமனம் பண்ணது யாரு? ஆளுநர். சரிங்களா? ஸோ அப்போ பி மட்டும் தான் சரி. ஓகே, அடுத்தது, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். குடியரசுத் தலைவர் இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவர் இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற மேல் சபை இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? நோட் பண்ணி. ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவங்க எல்லாருமே தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதெல்லாம் நேரடி தேர்தல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல். சரிங்களா? இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வாக்கெடுப்பு மூலமா ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா இது ஒரு விதி கொடுத்துருக்காங்க. ஆளுநர், முதலமைச்சர், மேலவை, சட்டசபை, சட்ட மேலவை, சட்ட பேரவை. இது மாநில அரசு சம்பந்தமான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ படிக்கும்போது என்ன பண்ணோம், நம்ம மாநில சம்பந்தமான கொஸ்டின்ஸ் படிக்கணும். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஸோ வந்து மாநில பத்தின வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். மாநிலங்கள் சம்பந்தமான ஆர்டிக்கல்ல இப்போ தான் ஒன்று பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது ஆளுநர் சம்பந்தமான ஒரு விதி 213. அடுத்தது, சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னா விதி 76. அதாவது சட்ட அலுவலர் மற்றும் மத்திய அரசு தலைமை அது அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடியரசு தானே மத்திய தலைமை வழக்கறிஞர் சொல்லுவாங்க. அதாவது பேர் சொல்லுவாங்க அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சாரி அட்வொகேட் அப்படின்னா நம்ம மாநிலத்தில், மத்தியில் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து யார் நியமனம் செய்யறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 76. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது, தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க. சரியா? நல்லா கவனிச்சிங்க. தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செய்யணும். கரெக்டு தான். ஏன்னா கவனமாக இருக்கணும். நீ பாட்டு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையை வந்து மேலே கூட ஆரஞ்சு தான் மேலே போகணும், இளஞ்சிவப்பு தான் மேலே இருக்கணும். இளஞ்சிவப்பு, வெள்ளை, பச்சை. ஓகேவா? நீ பாட்டு இஷ்டத்துக்கு கிரீனை வந்து மேலே ஏற்றக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்க வேணும். ஆமாம், உங்கள் இஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் போனால் கொடி ஏற்றக்கூடாது.
சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தர் மிகுந்தவன், உன்னுடைய தேசபக்திலாம் ராத்திரிலாம் காட்டக்கூடாது. நமக்கு சுதந்திரம் கொடுத்தது ராத்திரியா இருக்கலாம், அதெல்லாம் இங்கே கணக்கெடுக்கக்கூடாது. நம்ம கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை என்ன பண்ணோம், நைட்டுக்குள்ளே இறக்கணும். சாயும் காலத்துக்கு முன்னாடி அந்த கொடி என்ன பண்ணோம், இறக்கணும். அடுத்தது, வேறு எந்த ஒரு கொடியும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கிடக்கூடாது. இப்போ தேசிய, இப்போ நான் 10 கொடி இருக்கு, கட்சி கொடி இருக்கு, ஓகேவா, ஏற்றெல்லாம் பல வண்ணக்கொடி, எண்ணற்ற கட்சிகளின் எண்ணப்படி, சரியா. அதே மாதிரி தான் வந்து பார்த்தா நிறைய கட்சி கொடி இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி கொடிக்கெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே கொடி எது, அது நம்ம தேசிய கொடி மட்டும் தான், அதுதான் உயரமாக இருக்கணும், ஓகேவா. அதை சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன இருக்கு, உயரமாக பறக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னது, இடதுபுறம், ஆக்சுவலாக வலதுபுறம் தான் இருக்கக்கூடாது, சரிங்களா. அப்போ இதுதான் வந்து தவறானது. வலதுபுறம் இருக்கக்கூடாது, இடதுபுறம் இருக்கலாம், வலதுபுறம் இருக்கக்கூடாது. அப்போ சி தான் தப்பு. இதுதான் தப்பு, ஓகேவா. அடுத்தது, இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது. ஸோ ஆர்டிகல் 41 என்ன சொல்றது அப்படின்னா, வேலைக்கு உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விதி. அதாவது அரசு நெரிசை கோட்பாடு, அரசு நெறியுத்தும் கோட்பாடு வரும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. பகுதி 4 வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஓகே. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்து மொத்தம் 9 வருடங்கள். எவ்வளோ அப்படின்னா 9 வருடங்கள், சரிங்களா. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் அப்படிங்கும்போது முதலமைச்சரில் வரும். அப்போ முதலமைச்சர் வரிசை அவங்க எந்த காலம் ஆட்சி பண்ணான்றதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், சரிதான். ஏன் மாறிது, சரி 5 ஆண்டுகள் சரிதான். சூரிய பாருங்க, ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார்கள். கரெக்ட் தான், ரெண்டுமே சரிதான். ஸோ அப்போ ஏ பி, அப்போ ஏ தான் சரியானது. அடுத்தது, பிரிட்டிஷ், அப்போ ஆளுநர் சம்பந்தமான கொஸ்டின் இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஆளுநர் சம்பந்தமாக 4 கொஸ்டின், குடியரசுத் தலைவர் சம்பந்தமாக ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்போ ஆளுநரும் முக்கியம், குடியரசுத் தலைவரும் முக்கியம். அடுத்தது, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னா 1921. சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சட்டங்கள், ஓகே, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அப்போ நம்ம ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம், ஓகே, 1858 சட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1909 வந்து மிண்டோ மார்லி சட்டம், 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்டம், 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட சட்டங்களையும் நம்ம ஒரு சில விஷயங்களை படித்தோம். அதில் தான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போது இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிக்கல், அந்த சட்டங்களும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, சரிங்களா. ஓகே. அடுத்தது, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்னா அடிப்படை உரிமை என்பது பி 21, ஓகே, அந்த தனி மனித சுதந்திரம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துடும், சரிங்களா. அடுத்தது, மத்திய அரசால், இந்த கொஸ்டின், மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சரத்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் 269. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையான பகிர்வு, சரியா. அந்த மத்திய மாநில உறவு, அது சம கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி கேட்குறாங்க. மத்திய மாநில அரசுக்கிடையான அதிகார பகிர்வு, சரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அதை நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும், ஓகேவா. அடுத்தது, டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. டேஷ் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம். ஸோ அப்போ டேஷ் குழு அப்படின்னா சந்தானம் குழு, சந்தானம் சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சிவிசி சொல்லி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அமைச்சிருப்பாங்க, ஓகேவா. அடுத்தது, இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதி நியமிப்பவர். ஸோ அப்போ உச்ச நீதிமன்ற சம்பந்தமான கொஸ்டின் கேட்டாங்க. சைட்ல என்னாச்சு, குடியரசுத் தலைவர் சம்பந்தமான கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. அடுத்தது, நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும். ஸோ கிராம பஞ்சாயத்து அப்படின்னா 73, சரியா. நகர்பாலிகா அப்படின்னா 74, ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது கிராம பஞ்சாயத்து நகர்பாலிகா பாருங்க, கிராம பஞ்சாயத்துலையும் கவர் ஆயிடுச்சு சொன்னா, கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து ரெண்டுமே பஞ்சாயத்து சமமானது தான். அது மட்டும் இல்லாம கூட என்ன பண்ணிருக்கோம் நம்ம, இது வந்து சட்ட திருத்தத்திலையும் வரும். அப்போ இது நம்ம பார்க்குறோம் 3வது சட்ட திருத்தம். 42 பார்த்தோம், 61 பார்த்தோம், 74 பார்த்தோம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது. எதுனா பாண்டிச்சேரி. எந்த யூனியன் பிரதேசம்,
இங்கே வந்து டெல்லியை கொடுக்கல, டெல்லி கொடுத்தா டெல்லி வந்து இருக்கும் சார், டெல்லி இல்லையா சார்னு கேட்கக்கூடாது. இங்கே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 4 ஆன்சர் தான் பார்க்கணும், நீயா ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ணிட்டு வரக்கூடாது. சரியா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாண்டிச்சேரி மட்டும் தான் ஒன்றே ஒன்று. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மக்களவை தேர்தலில் ரொம்ப 40 நம்மதேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம டவுட் வரும், 40 நம்மதே எப்படா வரும், நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதி தானு கேட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி இருக்குது அதையுமே சேர்த்து 40 நம்மதே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி 40 நம்மதேன்னுவாங்க, அந்த பக்கம் 40 நம்மதேன்னுவாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 சீட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, 1000 பேர் 5 சொல்லி கிடப்பாங்க. சரியா, ஸோ அப்போ என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் 40 நம்மதேன்னு இருப்பாங்க, 40 நாமமேன்றது அப்புறம் தான் தெரியும். ஸோ அப்போ என்னன்னா அது ஒரு சில கிளான்ஸ், ஓகேவா, நம்ம வரமோ வரலையோ அது ஆட்சியில் இருக்கிறவங்களே தான் சொல்லுவாங்க, ஆட்சியில் இருக்க என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஆட்சி எங்கள் தாங்கன்னுவாங்க, ஆட்சியில் இல்லாதவங்க அடுத்த ஆட்சி நம்மள் தாங்கன்னுவாங்க. சரியா, அப்போ எல்லாருமே அடுத்த விஷயத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. சரியா, நீங்க என்ன பண்ணணும், அடுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் பற்றி தான் யோசிக்கணும், அதான் நான் சொல்ல வரேன். சரியா, அவங்க அரசியல்வாதிகள், நீங்க அரசு ஊழியருங்க, அவங்களுக்கு 5 வருஷம் தான் வேலிடிட்டி, ஆனா உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் வேலிடிட்டி. சரிங்களா, அவங்களோட நீங்க தான் ஒருபடி மேல இருக்கீங்க, ரொம்ப நாள் அரசோட பயணிக்க போறீங்க. சரியா, ஸோ கவனமா நீங்க பயணிக்கணும். அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப முக்கியம், யாருக்குள்ளேயும் உங்களுக்கு இது வேலை வாங்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்த இல்லையோ, வேலை வாங்கிட்டு நிறைய இடத்துல பயன்படும். சரியா, அடுத்தது மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உரிமைகள் எண்ணிக்கை யாது, சாரி, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், உரிமைன்னு சொல்லிட்டேன், உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 543 பேர், மொத்தமாக வந்து 545, அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள், அதை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர். அப்போ 543 பேர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே 545 போடக்கூடாது, இது மொத்த உறுப்பினர்கள். மக்களால் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி ஒழுங்காக படிக்கணும். ஸோ அப்போ என்னது, பார்லமெண்ட் சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ். இது பாருங்க, இந்திய அரசமைப்பு எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? அடிப்படை கடமை அப்படிங்கும்போது விதி 51A தான், கரெக்ட் தான். விதி 51 வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 வந்துடும், பகுதி 4E 51A மொத்தம் 11 அடிப்படை உரிமை. 51A 51, சரி, விதி 51A ஸ்மால் ABCD அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இது கரெக்ட் தான். ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் கொடுத்துருக்குறாங்க, பொதுவாக இந்த ஏ கொடுக்கணும், அதனால இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விட இறுதி முடிவில் உள்ளதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா, இதுமாரி நிறைய ஒரு சில காமெடிலாம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. இது வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. சரிங்களா, ஓகே. அப்போ அடிப்படை உரிமை ஒரு கொஸ்டின், கடமை இப்போ தான் நம்ம கடமைக்கே வரும், உரிமையெல்லாம் வாங்கிட்டு போய் தான் கடமையே. சரியா, அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். ஓகேவா, தகவல் உரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை, இதில் எதுவுமே நிறைவேற்றப்பட்ட நாள் கிடையாது. இது ஒன்று மட்டும் தான் நடைமுறைக்கு வந்தது, அக்டோபர் 12, 2005 நடைமுறை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணா, பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் சொல்லாம என்ன பண்ணாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது RTI, இது வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்பு வந்துச்சுங்களா, இது நடைமுறைக்கு வந்த நாள், ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்தது 1978 44வது அரசமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? என்னது, சொத்துரிமை தான். சொத்துரிமை வந்து 1944 பார்த்தீங்களா, சட்ட திருத்தம் 42 பார்த்தோம், 44 பார்க்குறோம், 61 பார்த்தோம், 73 4 சட்டத்திருத்தம் பார்த்துருக்கு வரைக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுமே கேட்டிருக்காங்க ஒன்று. சரிங்களா, ஸோ அப்போ நான் வரும் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை வந்து நீக்கப்பட்டுருச்சு. இப்போ சாதாரண உரிமையில ஆர்டிக்கல் 307 வச்சிருக்காங்க. சரியா, அடுத்தது முதல் மொழிவாரி மாநிலம் எதுனா ஆந்திரா தான். முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா தான். சரிங்களா, பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற என்ன பண்ணியிருப்பாரு, ஆந்திரா தனி மாநிலமா பிரிக்க கோரி உண்ணாவிரதம் வந்து உயிர்நீத்துறாரு. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, அவசர அவசரமா ஆந்திரா வந்து முதல் மொழிவாரி மாநிலம் பிரிச்சிருப்பாங்க. சரியா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்து தேசிய ஊராட்சி நாள், உள்ளாட்சி பஞ்சாயத்து அமைப்பு சொன்னா இது வரைக்கும் 3 கொஸ்டின் பார்த்தோம், இப்போ 4வது கொஸ்டின் பார்க்குறோம் பஞ்சாயத்து அமைப்புல இருந்து மட்டுமே. சரிங்களா, ஸோ அப்போ பாருங்க ரிப்பீட்டா ஒரே டாபிக் தான் கொஸ்டின் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. அப்போ ஃப்ரீக்வெண்டா பாருங்க மாறவே இல்லை, இந்த டாபிக்லாம் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம சமமான கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுங்க. சரியா, ஸோ அப்போ ஏப்ரல் 24 ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 24 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊராட்சி தினம் சொல்லுவாங்க, தேசிய பஞ்சாயத்து தினம் சொல்லுவாங்க, பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லுவாங்க, இல்லை வந்து தேசிய உள்ளாட்சி தினம் சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலுமே என்னதான் ஏப்ரல் 24 தான். சரிங்களா, ஓகே. அடுத்தது இந்திய அரசமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். எது மாதிரி இருக்கான், அதாவது இந்திய அரசு சாசனம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம பொதுவான வதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையை கொண்டு தான் நம்ம நிறைய விதிகளை கொண்டு இருப்போம். ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி இருக்குன்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? வச்சுங்க. அடுத்தது, அதாவது தவறான இணையை கண்டறிக. மகாராஷ்டிரா வந்து ஈரவை கொண்டதான். மகாராஷ்டிரா வந்து ஈரவை கொண்டது. தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா ஓரவை இல்லை, ஈரவை. ஏன்னா ஆந்திராவில் வந்து தெலுங்கானா பிரிச்ச உடனே ஆந்திராவும் ஈரவை தான், தெலுங்கானா ஈரவை தான். ஆனால் இங்கே ஓரவை தான் தப்பு. அதே மாதிரி வந்து பீகார் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஈரவை தான். ஆந்திரா ஈரவை கரெக்டு, இது தப்பு. இதுவும் வந்து ஈரவை தான் வரும். அப்போ 2ம் 3ம் தவறான தான் கேட்குறாங்க. இங்கே தவறானதான் சரியானதை ஒரு வாட்டி பார்த்துங்க. சரிங்களா? அப்போ 2ம் 3ம் தவறு இருக்கா பாருங்க, இருக்கு. அப்போ சி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின், சரியாக இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு, அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மத்திய மாநில அரசுக்கிடையான உறவு. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இப்போ 2 கொஸ்டின். அப்போ மத்திய மாநில அரசுக்கிடையான உறவு சம்பந்தமான கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதுலேருந்து கொஸ்டின் வருது. சரிங்களா? குரூப் 4 கூட அது கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும். ஆனால் ஒரு 4 விதிகள் தான் இதுதான் மாற்றி, இந்த 3 விதம் மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. 3 ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. இது தப்பாக இருக்குது. சரியா? ஸோ இது கரெக்டாக வந்து நீங்கள் புக்கில் பார்த்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்திய மாநில உறவுகள். சரிங்களா? ஓகே. அடுத்தது, 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A கேவில் எந்த அடிப்படை உரிமை அறிவுறுத்தப்படுது? சரிங்களா? இங்க பாருங்க, கொஸ்டின்லயே கொடுத்துறாங்க. 5வது சட்ட திருத்தம். சரியா? 42, 44, 61, 74, இன்னொன்று பார்த்தோமே 74க்கு அப்புறம் ஒன்று 74, இது வந்து 86, இன்னொன்று பார்த்தோம் மறந்துட்டேன். சரி, 5 சட்ட திருத்தம் வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது வரும் 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சரிங்களா? ஓகே. அடுத்தது, இந்திய நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்டவற்றில் எது எவை சரியானதுன்னு கேட்குறாங்க. சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் எடுத்தாங்க. நீதி புனராய்வு அப்படின்னா ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சட்டத்துக்கு உட்பட்டு உள்ளதா இல்லை என்பதை பற்றி ஆராய்வு தான் நீதி புனராய்வு. ஓகே, இது அமெரிக்காவில் எடுத்தாங்க. கரெக்ட். 2வது, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஆமாம், கரெக்ட் தான். ஒன்றிய சட்டமானும் சரி மாநில சட்டமான ரெண்டுமே வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வுக்கு உட்பட்டு வரும். ஓகேவா? அடுத்தது, 3வது பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. சரியா? 13Bயும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 13Bல வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையில போயிடும். அப்போ இது வராது. 1, 2 மட்டும் தான் சரியானது. அடுத்தது, கீழே எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? ஓகே, அங்கே பாருங்க, கட்சி சின்னம். ஓகே, அப்போதான் கட்சி சின்னம் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேர்தல் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தேர்தல் சமயம் இப்போ வந்து 4வது கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ அப்போ அப்படின்னும் போது அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், இரு பூக்கள் மற்றும் புற்கள். கரெக்ட் தான். சரியா? 2 பூக்கள் தான் இருக்கும். இப்படி இருக்கும், இதில் ஒரு பூ இருக்கும், இதில் ஒரு பூ இருக்கும், இங்கே புற்கள் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய கட்சி. யார்? செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள், மேற்கு வங்கடைய முதலமைச்சர். ஓகேவா? அடுத்து, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, கார் தான். கரெக்ட் தான், இது கார் கரெக்ட் தான். தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தோன்னா கடிகாரம், சரத்பவார்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மாட்டாங்களா? ஓகேவா? இப்போ கட்சி ஏதோ கை மாறிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தோன்னா கடிகார சிம்பிள் தான். ஓகே, அதில் 7.5 தெரியல, அப்படி வந்துட்டு இருக்கு. சரியா? சரி, ஓகே. அப்புறம் அஸ்ஸாம் கன பரிஷத், இது வந்து பூட்டு மற்றும் சாவி. பூட்டு மற்றும் சாவி வந்து அஸ்ஸாம் கன பரிஷத் வராது, வேற ஒரு கட்சி வரும். சரியா? அப்போ இது மட்டும் தான் தவறானது. 3 இணைகள் சரி. இதில் பாருங்க எதுவும் கூட கேட்கல. இது டிஃப்ரெண்டான கொஸ்டினா இருக்கு பாருங்க. எத்தனை தான் கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்கல. 1, 2, 3 சரி, 4, 5 சரின்னு. இது வந்து ரொம்ப குழப்பமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சரியா? செம்மொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம். ஓகே, அப்போ 4, 1, 2, 3. சரியா? டி தான் சரியானது. அப்போ மொழி சார்ந்த அப்படின்னும் போது பார்த்தோன்னா இது வந்து நம்ம அலுவலக மொழி பார்த்துருப்போம். அது இல்லாமல் செம்மொழிகள் 6 கொடுத்துருப்பாங்க. புக்கிலே இருக்குது, புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? புக்லேயுமே இது வந்து பார்த்தோன்னா பால் தான் கவர் ஆயிருக்கும். அடுத்தது, இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணையம் சம்பந்தமான கொஸ்டின். ஓகேவா? அதாவது பிசி கமிஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கமிஷன், எஸ்டி கமிஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர். ஸோ இது எல்லாமே வந்து ஆணையங்கள் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து ஆர்டிக்கிளும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எல்லா ஆணையமும் கண்டிப்பாக படித்தோம். நிதி ஆணையம் படிக்கிற மாதிரி இதையுமே சேர்த்து நம்ம படிக்கணும். ஓகேவா?
அடுத்தது பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? ஓகேவா? டி. சட்டப்பிரிவு 32 மற்றும் 226 தான் நீதி பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம். 32 வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், 226 வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். ஸோ அப்போ நீதிமன்ற சம்பந்தமான கொஸ்டின், நீதிமன்ற சம்பந்தமான கொஸ்டின் தான் இது. அதுமே நீதி பேராணை சம்பந்தமான கொஸ்டின். நீதி பேராணை எங்க வந்துடும்? அடிப்படை உரிமை, அடிப்படை உரிமை வரும், ஆர்டிகல் 32ல வரும். அதே மாதிரி வந்து உயர்நீதிமன்றம், உச்ச நீதித்துறை அந்த ஆங்கிலையும் வருது. ஸோ அப்போ 3 சிலபஸ்லையும் கவர் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஓகே, அடுத்தது சர்க்காரிய ஆணையம். ஸோ சர்க்காரிய ஆணையம் போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பியா. ஓகே, ஆணையங்கள் எந்தெந்த ஆணையத்தை யார் அமைச்சாங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு 20 30 இருக்கும், 20 to ஒரு 30 ஆணையம் இருக்கும். ஸோ அந்த 30 ஆணையம் நோட் பண்ணி வச்சுங்க. அதான் மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. தேர்தல் சீர்திருத்தம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரிய ஆணையம். ஸோ சர்க்காரிய கமிஷன் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அமைச்சது. அப்புறம் வந்து ராஜமன்னார் குழு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அமைச்சது. அப்புறம் அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாலி தளத்துக்காக அமைச்சாங்க. சரி, அது அகாலி தளம் ஒரு கட்சி. அப்புறம் பொம்மை தீர்ப்பு, சரியா? நீதிபதி பொம்மை தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோடு தொடர்புடையது. இந்த பொம்மை தீர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அந்த அடிப்படை உரிமை சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்ப்பு, சரிங்களா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த பொம்மை தீர்ப்பு நிறைய எக்ஸாம்லாம் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? கீழே கூட எது அவை தவறானது, தவறானது எதுன்னு கேட்குறாங்க, சரியா? அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது, அரசியல் உரிமை சம்பந்தமாக கீழே எது தப்பா இருக்குன்னு பாருங்க. வாக்களிக்கும், இது வந்து ஒரு அரசியல் உரிமை தான், ஓகேவா? அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை, கரெக்டு தான். அரசை விமர்சிக்க கூடாது, விமர்சிக்கலாம், நமக்கு உரிமை இருக்கு. அரசை விமர்சிக்கும் அதிகாரம் நமக்கு இருக்கு, ஓகே? ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை விமர்சிக்கும் அதிகாரம் தான் நமக்கு கிடையாது, ஓகே? அதுவும் அவர் தனிப்பட்ட நபர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா அவரை விமர்சிக்கும் அதிகாரம் நமக்கு இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் 3 மட்டும் தான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை உரிமை சம்பந்தமான கொஸ்டின்ஸ், ஓகே? ஒரு அடிப்படை உரிமை, சமத்துவ உரிமை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதி, நான் சொன்ன பார்த்தீங்களா, எந்தெந்த விதி மட்டும் படித்தா போதாது, எந்த விதி எதுக்குள்ள வருதுன்றது நம்ம சேர்த்து படிச்சாகணும், ஓகேங்களா? இங்க பாருங்க, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இதான் வந்து 32, சரிங்களா? அப்புறம் சமய சுதந்திர உரிமை, ஓகே? நம்ம ஒரு சமயத்தை வந்து சார்ந்திருப்பதற்கான உரிமை, ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஏவா? ஓகே, ஓகேவா? சரி, ஓகே, அடுத்தது. ஸோ அப்போ அடிப்படை உரிமை சம்பந்தமான கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேவா? இப்போ அடிப்படை உரிமையை நம்ம எல்லா எக்ஸாமும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்றது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் மேலே பார்த்துட்டோம் இது வரைக்கும். அவ்வளோதானா? ஓ, இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போட்டதுனால எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 75 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஒரு லெங்க்த்தான வீடியோ கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சொல்லி முடிச்சிருக்கும், சரிங்களா? அப்படிதான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போது நான் என்னென்ன டாபிக்ன்றதை மட்டும் எழுதி நோட் பண்ணி இதெல்லாம் நல்லா படிச்சிங்க, சரிங்களா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபை, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை, அட்டவணை, பகுதிகள். என்ன பகுதி கேட்டாங்க பார்த்தீங்களா? என்ன பகுதியில் வருது அடிப்படை உரிமை, என்ன பகுதின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அட்டவணை சம்பந்தமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முகவரியில இருந்து 3 கொஸ்டின் பார்த்துருந்தோம், சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையில் மட்டுமே ஒரு 3 கொஸ்டின் பார்த்தோம், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா குடியுரிமையிலேருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் வந்துச்சு பார்த்தோம். குடியுரிமை ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. இதெல்லாம் படிச்சுங்க ஒரு கிளான்ஸ், ஏன்னா குடியுரிமை வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1, 2 விட 3 அடிப்படை உரிமை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், ஓகே? அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிசை கோட்பாடு, அரசு நெறிசை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அரசு நெறிசை ஒரு கொஸ்டின் பார்த்தேன், அடிப்படை கடமை வந்து 1 2 கொஸ்டின் பார்த்தோம், சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. ஸோ மத்திய அரசு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, சரியா? நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3த்துலேயுமே கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நிர்வாகத்துறை அப்படின்னா குடியரசு ரொம்ப முக்கியம். நிர்வாகத்துறைனா குடியரசு ரொம்ப முக்கியம்.
இதுவே வந்து சட்டத்துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை, அதுல தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதிகமாக. ஓகேவா, அதுவுமே ஒரு சில கொஸ்டின் குடியரசுத் தலைவர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஓகேவா, நீதித்துறை அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம், ரெண்டுமே நிறைய கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே படிச்சாகணும். இதில் நிர்வாகத்தில் வந்து குடியரசு நல்லா படிச்சுங்க, ஒரு லைன் கூட விடாமல் படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின் பார்த்துருவோம் குடியரசு மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு. ஸோ மாநில அரசு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் போகலை, அதுவும் ஆர்டிகல் ஓரியண்டாக போகலை. சரிங்களா, ஸோ அப்படியே மேலோட்டமாக தான் போனாங்க. அதுலேயுமே வந்து ஆளுநர் சம்பந்தமான கொஸ்டின் வந்து பார்த்தோம் அதிகமாக. மாநில அரசு அப்படின்னாலே ஆளுநர் தான் கொஸ்டின் அதிகமாக வந்துச்சு. முதலமைச்சர் சம்பந்தமான கொஸ்டின் வந்து எதுவுமே வரல. உடனே தான் வந்து யார் நியமனம் பண்ணுறாங்க, அதுவுமே வந்து ஆளுநர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் அது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆளுநர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை இந்த விதிகளை பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து உள்ளாட்சி அரசாங்கம். கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் பார்த்தோம். உள்ளாட்சி அரசாங்கம் மட்டும் 5 கொஸ்டின் கிட்டே பார்த்தோம். உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ராஜ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஆணையங்கள், அதாவது ஊழலுக்கு எதிரான அமைப்பு. ஊழலுக்கு எதிரான இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், அப்புறம் வந்து சிபிசி, அப்புறம் வந்து சிபிஐ, அப்புறம் வந்து ஆர்டிஐ, இது எல்லாமே அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அதை பார்த்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கேட்டிருந்தாங்க. மத்திய மாநில உறவுகள் என்னென்ன, அந்த விதிகளை வச்சு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ட 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா விதியை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. கேட்ட 2 விஷயமே விதியை பேஸ் பண்ணி தான். சரிங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிற டாப்பிக்லாம் நீங்கள் வந்து கடைசியோட படிச்சுக்கலாம். இந்த 9 டாப்பிக்கை நல்லா படிச்சிங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ட் ஆக்ட்ஸ். ஓகே, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 10 டாபிக். அதாவது இது வந்து என்னன்னா இதை மட்டும் படிங்கன்னு நான் சொல்லவே வரல, நல்லா கவனிச்சுங்க. இதை மட்டும் படிங்கன்னு நான் சொல்லவே வரல. ஓகேவா, இதை முதல்ல படிங்க தான் நான் சொல்ல வரேன். இதை முதல்ல படிங்க, இதை முக்கியமானதை நினைச்சு படிங்க, இது எப்படியாச்சும் படிங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. சரியா, ஸோ இந்த டாப் 10 டாப்பிக்கை நல்லா படிச்சிங்க. இந்த டாப் 10 டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போட போகிறோம். அதாவது திரும்பிப்பார் அப்படின்ற சீரீஸ் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு நிர்ணய சபையை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடலாம். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெங்தான வீடியோ தான். பொறுமையாக கேட்டிருந்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக பொறுமையாக கேட்டவங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கிடைக்குன்ற நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.